எல்லோருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதத்தில் அனைவராலுமே சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான திருநாளாக திரு கார்த்திகை தீபமானது இருக்குங்க. இது சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி அளித்த இந்த நாளில் நம்மளுடைய வீட்டிலும் சரிங்க, விளக்கோட ஜோதியிலுமே சிவபெருமானை எழுந்தருள செஞ்சு அவரோட முழு அருளையுமே பெறுவதற்காக வழிபடும் ஒரு அற்புதமான திருநாள். பல்வேறு அதிசயங்களை கொடுக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் திரு கார்த்திகை தீபமானது வருகின்ற டிசம்பர் 3ஆம் தேதி விமர்சையாக நடைபெற இருக்குங்க. இந்த நாளில் நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டாலே தீராத பிரச்சனை எல்லாமே தீரும். மேலுமே இந்த வருடம் 2025ஆம் வருடம் ரொம்ப சிறப்பாகவே ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்குங்க திருவண்ணாமலையில். மேலுமே நம்மளுடைய வீட்டில் சரிங்க, தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த ஆண்டு திருக்கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் 3ஆம் தேதியானது வருகிறது. அன்றைய தினம் மாலை 4:45 மணி வரைக்குமே பரணி தீபமானது இருக்கு. அதற்கு பிறகுதான் கிருத்திகை நட்சத்திரம் துவங்குகிறது. மேலுமே டிசம்பர் 4ஆம் தேதி மாலை 3:08 மணி வரைக்குமே கிருத்திகை நட்சத்திரமானது இருக்கு. அதே சமயம் டிசம்பர் 4ஆம் தேதி காலை 7:55 மணிக்கு தான் பௌர்ணமி திதியானது துவங்குகிறது. டிசம்பர் 5ஆம் தேதி அதிகாலை 3:55 வரைக்குமே பௌர்ணமி திதியானது இருக்கு. இதனால டிசம்பர் 3, டிசம்பர் 4 இவை இரண்டுலையுமே நம்ம எந்த நாளில் பரணி தீபமோ எந்த நாளில் திருக்கார்த்திகை தீபமோ ஏற்ற வேணும் அப்படிங்கிற குழப்பம் கூட அனைவருக்குமே இருக்கும். இதற்கு எல்லாமே ஒரு சரியான தீர்வாகத்தான் இந்த பதிவானது உங்களுக்கு இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலுமே நம்மளுடைய வீடுகளில் ஏற்றப்படும் தீபம் ஏன் நம்ம முக்கியமாக அந்த திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம தீபம் ஏற்றோம், இந்த சிறப்புகள் இந்த விளக்கின் ஏற்றுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். மேலுமே மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு சிவபெருமான் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக ஜோதி பிளம்பாக காட்சி அளித்தனால தான் நம்ம திருக்கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடுறோம். கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரும் நாளையே நம்ம திருக்கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஆனால் சில ஆண்டுகளில் பௌர்ணமி திதி ஒவ்வொரு நாள் முன்போ அல்லது பின்பதாகவோ வருவது இருக்குது. இப்படி வரும்போது எந்த நாளை நம்ம திருக்கார்த்திகை தீப திருநாளாக எடுத்துக்கொண்டு விளக்கேற்ற வேணும், எந்த நாளில் பரணி தீபம் ஏற்ற வேணும் அப்படிங்கிற குழப்பமும் கூட அனைவருக்குமே இருக்கும். அதற்கு எல்லாமே ஒரு சரியான தீர்வாக இந்த வீடியோ உங்களுக்கு அமையும். கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தில் பரணி தீபமும் கிருத்திகை நட்சத்திரத்தில் திருக்கார்த்திகை தீபமும் ஏற்ற வேணுங்க அப்படிங்கிற முறையுமே இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 3ஆம் தேதி மாலையில் தான் கிருத்திகை நட்சத்திரமானது இருக்குது. டிசம்பர் 4ஆம் தேதி மாலை நேரத்தில் பௌர்ணமி திதி இருந்தால் கூட கிருத்திகை நட்சத்திரம் பகல் 3:08 மணிக்கே நிறைவடைந்து விடுகிறது. ஆனால் கார்த்திகை மகா தீபம் மாலை 6 மணிக்கு பிறகு தான் ஏற்றப்பட வேணும். இதன் அடிப்படையில் பார்த்திங்களா, மாலை நேரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் உள்ள நாளான டிசம்பர் 3ஆம் தேதியை தான் நம்ம திருக்கார்த்திகை தீப திருநாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேணுங்க. வீடுகளில் டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு யம தர்ம ராஜாவை வேண்டி நம்மளுடைய முன்னோர்கள் முக்தி அடைய வேணும் அப்படிங்கிறதுக்காக பரணி தீபமும், டிசம்பர் 4ஆம் தேதி இன்னைக்கு சிவபெருமான் அருளை பெறுவதற்காக திருக்கார்த்திகை தீபமும், டிசம்பர் 5ஆம் தேதி பெருமாளோட அருளை பெற வேணும் பஞ்சாற்ற தீபமும் ஏற்ற வேணுங்க. அதே சமயம் திருவண்ணாமலையில் டிசம்பர் 3ஆம் தேதி பார்த்திங்களா, அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்படும். ஏகன் அநேகன் தத்துவத்தை சிறப்பிக்கும் வகையில் முதல்ல ஒரு தீபத்தில் இருந்து 5 தீபங்கள் ஏற்றப்பட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்களா அனைத்துமே ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக ஏற்றப்படும். இறைவன் ஒருவனே, அவன் பஞ்சபூதங்களோட வடிவில் எங்குமே நிறைந்திருக்கிறான் அப்படிங்கிறத உணர்த்துவே இந்த தீபமானது ஏற்றப்படுவாங்க. மேலுமே இந்த விளக்கு இருந்து ஏற்றப்படும் ஜோதி தாங்க டிசம்பர் 3ஆம் தேதி இன்னைக்கு மாலை அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் தந்த அடுத்த வினாடி அண்ணாமலையின் மலை உச்சியில மகா தீபமாக ஏற்றப்படும். மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவை போல அந்த ஜோதியின் வடிவமாக சிவபெருமானே நமக்கு காட்சி தருகிறார் அப்படிங்கிறது தான் இதனோட அர்த்தம். மேலுமே இந்த மகா தீபம் தொடர்ந்து 11 நாட்கள் மலை உச்சியில் எரிந்து கொண்டே இருக்குங்க திருவண்ணாமலையில். மட்டும் இல்லாமல் 20 கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்தும் இந்த மகா தீபத்தை தரிசிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு உலக புகழ் பெற்றது அப்படின்னே சொல்லலாம். மேலுமே திருவண்ணாமலையில் கார்த்திகை பௌர்ணமி கிரிவலம் செல்றவங்க டிசம்பர் 4ஆம் தேதி தான் செல்ல வேணும் அப்படின்னு கூட ஒரு தகவலுமே சொல்லியிருக்காங்க. கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்படும் ரொம்ப முக்கியமான திருநாள் தாங்க இந்த திருக்கார்த்திகை தீப திருநாளாகும். இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் 3ஆம் தேதியானது கொண்டாடப்பட இருக்கு. அன்றைய தினம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படும். மகா தீபத்தை தரிசிப்பதும் வீடு முழுவதுமே தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயமாக சொல்லப்படுது. மேலுமே கார்த்திகை தீப திருநாள் இன்னைக்கு வீட்டில் இந்த 5 தீபங்களை ஏற்றுவது குடும்பத்தை செழிப்படைய வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தி தருங்க. இது
பஞ்சபூதங்களில் ஆன இந்த உலகத்தில் எங்குமே நிறைந்திருக்கும் இறைவன் நமக்குள்ள ஆத்மாவாக உறைந்திருக்கிறான் அப்படிங்கிறத உணர்த்தும் ஒரு தத்துவமாகவும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த திருக்கார்த்திகை தீப திருநாளில் நம்ம விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தை திருக்கார்த்திகை தீப திருநாளாக நம்ம கொண்டாடப்படுவது வழக்கம். மேலுமே சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி அளித்த தினம் அப்படிங்கிறதுனால சிவபெருமானோட அருளை பெறுவதற்காகவும் அனைவரோட வீடுகள்லையுமே நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கமாக இருக்கு. திருவண்ணாமலையில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய வீடுகளில் தீபம் ஏற்றும் வழக்கமானது இன்றுமே இருக்கு. மேலுமே திருக்கார்த்திகை தீப திருநாள் இன்னைக்கு திருவண்ணாமலை மகா தீபத்தை தரிசனம் செஞ்சாலும் திருவண்ணாமலை கிரிவலம் சென்றாலுமே அவங்களோட 21 தலைமுறையினோட பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாகவும் கூட சொல்லப்படுது. மேலுமே வீட்டில் ஏற்ற முக்கியமான வேண்டிய விளக்குகள். இத்தகைய சிறப்புமிக்க கார்த்திகை தீப திருநாளில் நம்ம வீட்டில் ஒரு எளிய வழிபாட்டினை செஞ்சனால நம்ம கேட்டது அனைத்துமே கிடைக்கும். சிவபெருமானோட அருளானது முழுவதுமாக நமக்கு கிடைக்கும். வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கை. பொதுவாகவே திருக்கார்த்திகை தீப திருநாள் இன்னைக்கு வீட்டில் மொத்தம் 27 தீபங்கள் ஏற்ற வேணும். இதில் ஒரே ஒரு தீபமாவது நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. இது தவிர வீட்டில் துளசி மாடத்திற்கு முன்பாகவோ அல்லது பூஜை அறையிலோ சிவபெருமான் படத்திற்கு முன்னாடி 5 விளக்குகள் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஏற்றுறது ரொம்ப நல்லது. மேலுமே இதற்கு முதல்ல 6 வெற்றிலைகள், 4 சிறிய மண் அகல் விளக்குகள், ஒரு பெரிய அகல் விளக்கு ஆகியவற்றை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இது அனைத்திற்குமே மஞ்சள் குங்குமம் தொட்டு வைக்க வேணும். பிறகு 5 வெற்றிலைகளை காம்பினை கிள்ளிவிட்டு அதோட மீது 5 அகல் விளக்குகளை ஏற்ற வேண்டுங்க. அதாவது பெரிய அகல் விளக்கு மத்தியிலும் மற்ற 4 சிறிய அகல் விளக்குகளும் 4 புறமும் இருக்கும்படி வைக்க வேணும். இந்த 5 விளக்குகளுக்கு முன்பாக 6வது வெற்றிலையை வைத்து அதன் மீது மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதற்கு குங்குமம் தொட்டு வைத்து அருகம்புல் வைக்க வேண்டும். மேலுமே பூவும் வைக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தோமா, மையத்தில் இருக்கும் பெரிய அகல் விளக்கில் 365 திரிகள் போட்டு வைக்க வேணுங்க. 4 சிறிய அகல் விளக்குகளில் 2ல் பச்சரிசி மாவால் மாவிளக்கு செஞ்சு அதற்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து அகல் விளக்குள்ளே வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு வைக்க வேணும். மீதம் இருக்கக்கூடிய 2 சிறிய அகல் விளக்குகளில் 2 பெரிய நெல்லிக்காய்களை மேல் பகுதியில் சிறிய குலை போல் செஞ்சு மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு விளக்கு ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. மேலுமே தீபம் ஏற்றி வழிபடும் போது இப்போது இந்த மையத்தில் இருக்கும் 365 திரி போட்ட பெரிய அகல் விளக்கு, 2 மாவிளக்குகள், 2 நெல்லிக்காய் விளக்குகள் என மொத்தம் 5 விளக்குகளை ஏற்ற வேணும். இந்த 5 விளக்குகளையுமே பூக்களால் அலங்கரித்ததுக்கப்புறம் விளக்கின் ஏற்றது நல்லது. திருக்கார்த்திகை இன்னைக்கு இப்படி 5 விளக்குகள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த 5 விளக்குகளுமே பஞ்சபூதங்களோட வடிவமாக ஈசன் இருப்பதை குறிப்பதாகும். இந்த விளக்குகளை ஏற்றி தீப தூப ஆராதனை காட்டி வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. மேலுமே நைவேத்தியமாக கார்த்திகை பொரி அல்லது 2 வாழைப்பழங்கள் வைத்து நீங்கள் வழிபடலாம். மேலுமே சிவபெருமான மனதில் நினைத்து இந்த விளக்குகளை நீங்கள் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த 5 விளக்குகளில் இருக்கும் திரிகளுமே முற்றிலுமாக எரிந்து முடித்ததுக்கப்புறம் மாவிளக்கு மற்றும் மஞ்சளை ஓடும் தண்ணீரில் கரைத்து விடலாம். நெல்லிக்காயை நாம் பிரசாதமாக சாப்பிடலாம். விளக்கு ஏற்றுவதற்காக பயன்படுத்திய இலைகளையும் தண்ணீரில் விட்டு விடலாம். இதனால் வீட்டில் அனைத்து செல்வங்களும் வளங்களுமே பெருகுவது மட்டும் இல்லாமல் இழந்த செல்வங்களுமே மீண்டும் வந்து சேரும். மேலுமே சிவபெருமானோட முழு அருளுமே நமக்கு கிடைக்குங்க. 365 திரி போட்டு விளக்கு ஏற்றுவதனால அனைத்து விதமான தோஷங்களுமே நீங்கும். அதோடு மகிழ்ச்சியான வளமான வாழ்க்கையானது நமக்கு கிடைக்கும். மேலுமே இந்த தீப திருநாள் இன்னைக்கு இது எல்லாமே நீங்கள் வழிபாடுகள் செய்யும் போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். மேலுமே சிவபெருமான் அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக மாற ஆரம்பிக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் திருக்கார்த்திகை தீப திருநாளோட சிறப்புகள் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்.
நீங்களுமே இந்த மகா தீபத்தை திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் இந்த மகா தீபத்தை தரிசித்தாலே தீராத பிரச்சனையும் கூட தீரும். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் அருளால் நமக்கு எல்லாமே யோகமாக அமையுங்க. மேலுமே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவபெருமான் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.